துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் வடு ஆறாத நிலையில் தமிழக தொழிலாளர்கள் 61 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த வாரம் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி தமிழக தொழிலாளர்கள் 20 பேரை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் செம்மர கடத்தலில் ஈடுபட வந்ததாக கூறி 61 பேரை நெல்லூர் போலீசார் கைது செய்தனர். 120க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டபோது பலரும் தப்பிவிட்ட நிலையில் 61 பேரை சுற்றி வளைத்து கைது செய்ததாகவும் ஆந்திர போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் உறவினர்கள் ஆந்திர போலீசிடம் புகார் அளித்துள்ளனர். செம்மர கடத்தல்காரர்கள் என்று கூறி 20 தமிழக கூலி தொழிலாளர்கள் ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக இறந்தவர்களின் உறவினர்கள் 30க்கும் மேற்பட்டோர் ஆந்திர மாநிலம் சென்றனர். அங்கு சந்திரகிரி போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் மனு அளித்தனர். மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை பாமக மேற்கொள்ளும் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஆந்திர துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பாமக சார்பில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் வக்கீல் பாலு தலைமையில் ஆந்திரா சென்று இறந்தவர்களுடைய குடும்பத்தினரிடம் இறப்பு சான்றிதழ் பெற்று தரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பாமக உண்மை கண்டறியும் குழு ஆந்திரா சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல்களை திரட்டி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3வது நாளாக மாவோயிஸ்ட் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த சனிக்கிழமையன்று மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 போலீசார் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ள மாவோயிஸ்டுகள் திங்களன்று காலை பாகன்சூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஒரு பாதுகாப்பு படை வீரர் கொல்லப்பட்டார். மாவோயிஸ்ட் பயங்கரவாதி ஒருவரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் தமது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அங்கு இடி விழுந்து 5 பேரையும் தாக்கியது. இதில் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் அரக்கோணம், வேப்பேரி ஆகிய இடங்களிலும் இடி தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் இடி தாக்கி 4 பேர் உயிரிழந்ததோடு 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நடுப்பாளையத்தைச் சேர்ந்த கதிர்வேல் உடல்நலக் குறைவால் வெள்ளக்கோவில் தனியார் மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் சென்றபோது அவருடன் மனைவி செல்லம்மாள், மகன் பாலசுப்ரமணி மற்றும் மருமகள் லட்சுமி ஆகியோர் சென்றனர். மொடக்குறிச்சி அருகே ஆம்புலன்ஸ் வந்தபோது திடீரென்று சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி தீப்பிடித்தது. இவ்விபத்தில் செல்லம்மாள், லட்சுமி மற்றும் ஓட்டுநர் தங்கராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். கதிர்வேல் மற்றும் பாலசுப்ரமணி இருவரும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை துவங்கியது. இப்பேச்சுவார்த்தையில் 42 தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். ஓய்வூதியம், ஊதிய உயர்வு தொடர்பாக திங்களன்று இறுதி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பயிற்சி மையத்தில் இப்பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதன் முடிவில் 12வது ஊதிய ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். IAS, IPS உள்ளிட்ட UPSC முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இத்தேர்வை 16,933 பேர் எழுதினர். இதில் 3,200 பேர் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழகத்திலிருந்து 904 பேர்களில் 250க்கும் மேற்பட்டோர் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஏப்ரல் 27ஆம் தேதி நேர்முக தேர்வு துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வுக்கான முதல்கட்ட அழைப்பு கடிதங்கள் இணையதளத்தில் வெளியாகிறது. தகுதி பெறாதோரின் மதிப்பெண் பட்டியல் இறுதி முடிவுகளை அறிவிக்கும் போது வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கத்திரி வெயிலுக்கு முன்னதாகவே தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தது. அனல் காற்றோடு பல்வேறு இடங்களில் வெயில் செஞ்சுரி அடித்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை பகுதியில் அதிகபட்ச மழை பதிவானது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திங்களன்று காலை மழை பெய்ததோடு வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டு இதமான சூழல் நிலவியது. தஞ்சை மாவட்டத்திற்கு பல வண்ணமயமான பனை ஓலை விசிறிகள் விற்பனைக்கு வந்துள்ளன. 20 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படும் விசிறிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனிடையே பனை மரங்கள் பெரும்பாலான இடங்களில் வெட்டப்படுவதை அரசு தடுத்து நிறுத்தி பனைத் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரையில் செயற்கை மணல் பரப்பு உருவாக்கும் பணி நடந்து வருகிறது. இதன் மூலம் வடக்கே பழைய சாராய வடிசாலை முதல் தெற்கே டூப்ளே சாலை வரை 1.5 கிலோமீட்டர் தூர சாலையில் வாகனங்களில் பயணித்து கடல் அழகை ரசிக்கலாம். இச்சாலையில் கார்கில் நினைவு சின்னம், பழைய கலங்கரை விளக்கம், காந்தி சிலை, போர் நினைவு சின்னம், பழைய சுங்கச்சாவடி, டூப்ளே சிலை உள்ளன. இப்பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு சார்பில் 4 லட்சம் ரூபாய் செலவில் செயற்கை மணற்பரப்பு உருவாக்கப்படுகிறது.
கொடைக்கானல் காளியம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி மற்றும் முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது பக்தர்கள் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர். இவ்விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருமலையில் முடிக்காணிக்கை செலுத்துவதை தேவஸ்தானம் இலவசமாக்கியுள்ளது. திருப்பதி திருமலையில் முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திற்கு கல்யாண கட்டா என்று பெயர். இங்கு ஒவ்வொருவரும் முடிக்காணிக்கை செலுத்த 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. தற்போது இக்கட்டணத்தை திருப்பதி தேவஸ்தானம் விலக்கிக் கொண்டுள்ளது. இந்த வசதி மெயின் கல்யாண கட்டா, மினி கல்யாண கட்டாவில் மட்டும்தான். மற்ற இடங்களில் உள்ள கல்யாண கட்டாக்கள் மே 1ஆம் தேதி முதல் மூடப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். பக்தர்களின் வருகைக்கு ஏற்ப கூடுதல் நாவிதர்கள் நியமிக்கப்படுவர் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரியநாயகி அன்னை தேவாலயத்தில் கடந்த 10ஆம் தேதி கூட்டு திருப்பலியுடன் பாஸ்கா திருவிழா துவங்கியது. முக்கிய வைபவமான தேர்பவனி திங்கட்கிழமையன்று வெகு விமர்சையாக நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். பெண்கள் இரட்டையர் பிரிவு தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 இடம்பெற்ற முதல் இந்திய வீராங்கனை எனும் சிறப்பை சானியா மிர்சா பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடந்த பாமிலி சர்க்கிள் கோப்பை டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் சானியா மிர்சா சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்ஸ் ஜோடி 6-0, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் எதிரணியை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த சானியா மிர்சா நம்பர் 1 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 20,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,525 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,935 ரூபாயாக இருந்தது. ஓ காதல் கண்மணியில் நடிகர் துல்கர் நன்றாக நடித்துள்ளதாக மணிரத்னம் சான்று அளித்துள்ளார். இயக்குனர் மணிரத்னத்தின் அடுத்த படைப்பான ஓ காதல் கண்மணி தயாராகிவிட்டது. இப்படத்தில் நடிகர் துல்கர் பிரமாதமாக நடித்துள்ளதாகவும் இது ஒரு காதல் கதை என்று மணிரத்னம் தெரிவித்தார். துல்கர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ப்ராமிசிங், வெரி குட் ஆக்டர். ஷீ இஸ் வெரி குட், எக்ஸலண்ட். ஏன்னா இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் மெயின். ஸோ இது வந்து நாங்கள் லைவ் சவுண்டில் வேறு எடுத்திருக்கோம். அவங்களே பின்னாடி டப் பண்ணி சரி பண்ண முடியாது. ஸோ எல்லாம் அங்கே ஸ்பாட்டில் கரெக்டாக பண்ணோம். ஸோ 2 பேரும் நல்லா இருந்ததுனால என் வேலை கொஞ்சம் ஈஸியாச்சு. 23 ஆண்டுகால வெற்றி கூட்டணி என்று கவிஞர் வைரமுத்து உருக்கம் தெரிவித்தார். இயக்குனர் மணிரத்னத்தின் 24வது திரைப்படமான ஓ காதல் கண்மணி குறித்து கவிஞர் வைரமுத்து வியப்பு தெரிவித்ததோடு குத்துப்பாடல் இன்றி திரையுலகில் இவர்கள் சாதனை புரிந்துள்ளதாகவும் கூறினார். 23 ஆண்டுகள் மணிரத்னம், ஏ.ஆர். ரகுமான், வைரமுத்து என்ற கலை கூட்டணி தமிழ் திரையுலகில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணிரத்னம் அவர்களின் 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படங்களிலும் 24 அனுபவங்களை திரை ரசிகர்களுக்கு மணிரத்னம் தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பொதுவாக தமிழ் பாடல்கள் குத்துப்பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் என்று சற்றே சாய்ந்திருக்கிற நிலையில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து சற்றும் தளராமல், தன் கலை உயரத்திலிருந்து சற்றும் இறங்காமல் மணிரத்னம் அவர்களும் ரகுமான் அவர்களும் இந்த படத்தில் பாடல்களை கையாள வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைத்தார்கள் என்பதில் நான் அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.